கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே நாம் இவ்விதமாக கூடி வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவரை ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதியின் வசனம் தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். தானியேல் 6:28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நம்ம எல்லாருமே ஜெயத்தை விரும்புகிறோம் இல்லைங்களா? அது ஒரு படிப்பின் காரியமாக இருக்கலாம், அல்லது ஊழியத்தின் பாதையாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸாக இருக்கலாம். எந்த ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் நம்ம எல்லாரும் ஜெயத்தை நாம் விரும்புகிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் எப்படி இருந்ததா? ஜெயமாயிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் என்னென்ன காரியத்தை அவன் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறானோ அந்த எல்லா காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஜெயத்தை என்ன செஞ்சார்? கொடுத்தார். எனக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம திட்டமிடுகிறோம். ஆனால் அந்த திட்டமிட்டபடி நம்முடைய வாழ்க்கையில் நடக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா அது நடக்காமல் என்ன செஞ்சிருது? போய்விடுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இந்த தானியேல் அவருடைய காரியமானது ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை ஆண்டவர் கட்டளை இட்டதற்கான காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் என்று வேதத்தில் சொல்லப்படும். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள என்னது இருந்தது? விசேஷித்த ஆவி இருந்தது என்று வேதத்தில் சொல்லப்படும். விசேஷித்த ஆவினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த தானியேலுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவருடைய பிரசனம் இந்த தானியேலை நிரப்பி இருந்தது. ஆகவே தான் அவருடைய காரியங்களிலே, எல்லா காரியங்களிலேயும் கர்த்தர் அவருக்கு என்னத்தை கொடுத்தார்? ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்துக்கிற காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எதை பெற்றிருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் என்ன செய்யணும்? பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும். ஏசாயா 55வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஓ தாகமாக இருக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாகமாக இருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். தண்ணீர் என்று சொன்னால் அது இயேசுவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அவர்தான் ஜீவ தண்ணீர் என்று அழைக்கப்பட்டார். தாகமாயிருக்கிறவர்களை எல்லாரும் இயேசு அண்டைக்கு நீங்க வாங்க. அவர்தான் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுக்க முடியும். அவர் சொன்னாரு, அவர் மரிக்கிறதுக்கு முன்னாக சொன்னாரு, நான் போய் உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வேன்? வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது பிதாவாகிய தேவன் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தருவார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம்.
யோவான் 14வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டபடினால்தான் அவருடைய காரியமானது ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அங்கு சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் இந்த பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நீங்களும் நானும் இந்த உலகத்திலே சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுடைய காரியத்திலே ஒரு ஜெயத்தை அவர் நமக்கு தருவார், அந்த ஜெயத்தை தருவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆவியானவரை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு தந்து உங்களுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுவதற்கு ஒரு வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனத்தை படித்து பாருங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தில் மேல் என் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீர், வறண்டு போயிருக்கிற நிலத்தின் மீது ஆறு, அதுதான் ஆண்டவர் ஊற்றுகிற ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு அந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒன்று என்னவென்று சொன்னால் தாகம் இருக்க வேண்டும். தாகம் உள்ளவன் மீது தண்ணீரை நான் ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மீது ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுடைய வாழ்வானது ஒருவேளை வறண்டு போயிருந்தது போல காணப்படலாம், ஒரு செழிப்பு அற்றதாக அது காணப்படலாம். இந்த ஆவியானவர் உங்கள் மீது ஊற்றப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவதற்கு வல்லமை நிறைந்தவராயிருக்கிறார். இந்த தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவனுக்குள் விசேஷித்த ஆவி என்ன செஞ்சது இருந்தது, முதல் காரியம். இரண்டாவது, இவனுடைய காரியமானது ஜெயமாய் இருந்ததற்கு காரணம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தானா பாருங்க. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய காரியமானது ஜெயமாய் இருந்ததற்கான இரண்டாவது காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? உண்மையுள்ளவனாக அவன் காணப்பட்டான். உண்மையுள்ளவனாக அவன் காணப்பட்டான். அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? கட்டளையிட்டார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் எதிர்பார்க்கிறார். மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு பாருங்க. ஆண்டவர் அவனை நம்பி கொடுத்த பொறுப்புகள் என்னென்ன பொறுப்புகளோ அதில் எல்லாவற்றிலும் இந்த மோசே எப்படிப்பட்டவனாக இருந்தான்? உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 25:21 நீங்கள் படித்து பாருங்க. கொஞ்சத்திலும் உண்மையுள்ளவனாயிருந்தார், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபிரேயர் 10:23 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமாய் நம்முடைய காரியங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்னன்னு சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம உண்மை உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். கணவனாக இருந்தீங்கன்னா மனைவிக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் மனைவியாக இருந்தீங்கன்னா கணவனுக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா பெற்றோருக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் பெற்றோராக இருப்பீர்கள் என்று சொன்னால் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் மற்ற காரியத்திலே நீங்கள் உண்மையுள்ளவராக நீங்கள் இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த
நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்ததற்கு காரணம் முதல்ல பார்த்தோம், அவனுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. இரண்டாவது நாம் பார்த்தோம், அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? உண்மையுள்ளவனாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். 10வது வசனத்தை ஒருவர் வாசி கேட்போம். பாருங்க, அவன் என்ன செய்தான் பாருங்க. மூன்றாவது அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், அவன் நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இந்த தானியேல் என்ன செய்தார்? காணப்பட்டார். பக்தர்கள் விதமாக சொல்றாங்க, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டிற்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். மூளையினால் முடியாத காரியம் முழங்கால்னால என்ன செய்யுமா? முடியுமா? உங்களுடைய மூளையை கொண்டு செய்ய முடியாத காரியங்கள் நீங்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபித்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜெபத்தின் விளைவாக அது முடியும் என்று மனிதர்கள் சொல்லுகிறார்கள். ஜெபத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். பறக்கிற ஒரு பறவைக்கு இறகுகள் எவ்வளவு அவசியமோ, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற ஒரு மனிதனுக்கு 2 கால்கள் எவ்வளவு அவசியமோ, அதே போல ஒரு மனிதன் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஜெபம் என்பது நமக்கு கட்டாயம் தேவை. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா, சீஷர்களுக்கு எவ்விதமாக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார்? கற்றுக் கொடுத்தார். அதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் என்ன செஞ்சான்? தன்னுடைய சீடருக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுடைய காரியம் ஜெயமாய் நடக்க வேண்டும், ஜெயமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய 3வது காரியம், நல்லா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன கவலை வந்தாலும் சரி, உங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்றுகிற கர்த்தர் உங்கள் மத்தியில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் அனுமதிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் எதுவும் என்ன செய்யலை? நடக்கலை. அவர் அனுமதிக்காம எந்த ஒரு பாதையில நீங்க பிரவேசிக்கவில்லை என்பதை நீங்க நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுடைய நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்திலே கர்த்தர் ஒரு அதிசயங்களை காண செய்வார். இந்த தானியேல் பாருங்க, 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்கிறான்? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தோத்திரம் செலுத்தினான் என்று வேதத்தில் சொல்லப்படுது. அவனுக்கு எப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை ஜெபம் பண்றது தெரியுமா? யாராவது கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணுனா அவனை கொண்டு போய் எங்க போட்டுறணும்? சிங்கத்தின் கெபியில கொண்டு போய் தூக்கி போட்டுருவாங்க. அப்படி ராஜா சட்டத்தை ஏற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில், அந்த போராட்டத்தின் மத்தியிலே, அந்த பாடுகளின் மத்தியிலே அந்த தானியேல் என்ன செஞ்சாரு? தினமும் 3 வேளையும் ஜெபம் பண்ணி தேவனுக்கு தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய காரியமானது ஜெயமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் 3 வேளையும் ஜெபிப்பதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க? பழகிக்கொள்ளுங்க. நம்ம பார்த்தோம், இன்னைக்கு தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்ததற்கான 3 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். முதல்ல அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது காரணம் என்னது? தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி காணப்பட்டது. 2வது, அவன் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். 3வது, அவன் 3 வேளையும் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். இந்த 3 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். அவர் ஜெயத்தை கொடுக்கிற ஒரு தேவன். நீங்க எந்த காரியத்தில் ஜெயத்தை எதிர்பார்த்து இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ
அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தில் ஜெயத்தை தரும்படியாய் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, எல்லாம் அவருடைய ஆவியினாலே ஆகும். எல்லாம் அவருடைய ஆவியினாலே ஆகும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை தாரும். ஆண்டவரே இந்த காரியத்தில் ஒரு வெற்றியை தாரும். நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தானியேலினுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததே அப்பா, என்னுடைய காரியமும் ஜெயமாய் இருக்கட்டும் அப்பா. என்னுடைய காரியமும் ஜெயமாய் இருக்கட்டும். நீங்க உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க பாருங்களேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எல்லாரும் சேர்ந்து எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சத்தமாக ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. இன்னும் சத்தமாக ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். கரங்களை தட்டி அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். ஆமென். ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை ஆராதனை
தந்தீரே நன்றி ஐயா. சொல்லுங்க. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை ஓடு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. எல்லாரும் பாடிக்கொண்டே இருங்க. பாடும் பொழுதே தேவ பிரசன்னம் இந்த இடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை சந்திப்பதாக. அன்பு கூறுவே. எல்லாரும் பாடிக்கொண்டே இருங்க. பாடிக்கொண்டே இருங்க. தேவ பிரசன்னம் மலையாய் அக்கினியாய் பனி போல இறங்கி வருவதாக வருவதாக வருவதாக. ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கோருவே. பாடிக்கொண்டே இருங்க. ஆராதனை ஆராதனை. தேவ மகிமை தேவ வல்லமை தேவ பிரசன்னம் இந்த இடத்திலே நெருப்பாய் இறங்கி வருவதாக நெருப்பாய் இறங்கி வருவதாக நெருப்பாய் இறங்கி வருவதாக. பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. தேவ அக்கினி தேவ அக்கினி ஃபயர் ஃபயர் எல்லா பிள்ளைகள் மீது கர்த்தருடைய வல்லமை அக்கினியாய் இறங்கி வருவதாக அக்கினியாய் இறங்கி வருவதாக. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆராதனை 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 அன்பு கோருவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். சத்தத்தை உயர்த்தி அன்பு ஆமென். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை போல உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கோருவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கரங்களை தட்டும் பொழுது தேவ பிரசன்னம் ஒவ்வொரு சகோதரையும் சகோதரியை நிரப்புவதாக நிரப்புவதாக நிரப்புவதாக. எல்லாரும் பாடிக்கொண்டே கரங்களை தட்டி வாங்கிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதாக 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 நிரப்புவதாக. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை ஊற்றி விட்டதற்காக உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி விட்டதற்காக உம்முடைய கிருபையை ஊற்றி விட்டதற்காக உம்முடைய இரக்கத்தை ஊற்றி விட்டதற்காக ஆனந்த தைலத்தை கர்த்தர் ஊற்றி விட்டதற்காக துதியின் ஆவியை கர்த்தர் ஊற்றி விட்டதற்காக ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுடைய வலது கரத்தை பிடித்ததற்காக நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. மகிமை தேவ வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பி விட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரை அனலாய் மாற்றி விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் ஜெபங்களை எல்லாம் கேட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததற்கான காரணத்தை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அவன் விசேஷித்த ஆவி அவனுக்குள் இருந்தது சுவாமி. அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான் சுவாமி. 3 வேளையும் ஜெபிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். நாங்களும் இதே போல காணப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு அருள் தாரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. சின்ன பிள்ளைங்க வந்திருக்கிற வாலிபர்கள் வந்திருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.